உள்ளடக்கிய கல்லூரிகளை பரிபாலனம் செய்கின்ற திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளை மறுநாள் பட்டமளிப்பு விழா நடைபெறுவதாகவும் கவர்னர் பட்டங்களை வழங்குவதாகவும் துணைவேந்தர் நேற்றைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிர்ச்சி தரத்தக்க வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால், அந்த பட்டமளிப்பு விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடல் பாடப்படும் என்றும், அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். கவர்னர் மாளிகை இந்த நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக அறிவுறுத்தியதாகவும் துணைவேந்தர் அவர்கள் தமது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார்கள். நேற்று துணைவேந்தர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் எனக்கு அனுப்பிய அழைப்புதல் கிடைக்கப்பெற்றேன். அவரது பேட்டியை பார்க்க நேர்ந்தது. அந்த அழைப்புதலையும் எனது கண்டனத்தையும் தெரிவித்து அவருக்கே அந்த அழைப்புதலை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினராக கலந்து கொள்ள இயலாது என்பதையும் தெரிவித்திருக்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமையப்பெற்ற பல்கலைக்கழகத்திலேயே மரபுப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை தவிர்த்து மூன்றாவதாக பாடப்படும் என்று சொன்னது தாய்நாட்டை, தமிழ்நாட்டை, 7 கோடி தமிழர்களை ஏமாற்றுகின்ற, அவமானப்படுத்துகின்ற செயலாக ஒவ்வொரு தமிழர்களும் இதை பார்க்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினராக ஆளுநரின் அந்த உத்தரவுக்கும் அதை நடைமுறைப்படுத்த முனைகின்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும் எனது கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும். அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டாலே போதும். தேசிய கீதத்தில் மட்டும்தான் இந்தியாவின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் வலியுறுத்தப்படுகிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே அந்த முறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். துணைவேந்தரின் அறிவிப்பை கண்டித்தும் ஆளுநரின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்தும் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.